இப்படி செய்தால் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வீடு கட்டக்கூடிய யோகம் கிட்டும். திருமண தடை இருக்கிறவங்க சாஸ்தாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணி பங்குனி உத்திரத்துக்கு வரவங்களுக்கு சாம்பார் சாதமும் தண்ணியும் தானமாக கொடுக்கலாம். திருமணம் கூடி வர்றதுக்கு மருதாணி செடியை சாஸ்தா கோயிலில் நட்டும் வைக்கலாம். அங்கே வர்றவங்களுக்கு மருதாணி கண்ணு தானம் செய்யலாம். குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டுறவங்க தேன் வாங்கி சாஸ்தாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அங்கே வர்றவங்களுக்கும் தேன் பாட்டில் வாங்கி தானம் பண்ணலாம். நீளம் சொத்து வாங்குறதுல இல்லை இருக்கிற சொத்தில் எதுவும் பிரச்சனை இருந்தாலோ, பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருந்தாலோ, வாங்கின சொத்தில் பிரச்சனை இருந்தாலோ, சொத்து வாங்கியிருப்போம் அதுக்கான கடன் அடைக்க முடியாமல் இருந்தாலோ சாஸ்தாவுக்கு பச்சரிசி மாவை அபிஷேகம் பண்ணணும். மாதுளம் கன்று வாங்கி சாஸ்தா கோயிலில் நடலாம். இல்லைன்னா மாதுளம் பழம் வாங்கி கூட அங்கே தானம் பண்ணலாம். மாதுளம் கன்று இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கு மாதுளம் கன்று தானம் கொடுக்கலாம். தேங்க்யூ.